நீங்க சென்னை லிமிட்டுக்குள்ள பட்ஜெட்ல பிளாட்ஸ் பாத்துட்டீங்களா? சைட் பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஹில்ஸ் அலமாதில லொகேட் ஆயிருக்கு. ஃபுல்லி ரெசிடென்ஷியல்குள்ள தான் அந்த சைட் லொகேட் ஆயிருக்கு. வேற லெவல்ல வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. சென்னை லிமிட்டுக்குள்ள தான் இருக்கு. சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவலோட இருக்கு. அது இல்லாம 4 ஏக்கர்ல 117 பிளாட்ஸா கொடுத்துருக்காங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வாங்கிக்க முடியும். ரெட் ஹில்ஸ் டு பூச்சியாத்திப்பேடு அந்த பஸ்ஸை பிடிச்சிங்க அப்படின்னா இங்க வாசல்ல இறங்க முடியும். ரெட் ஹில்ஸ் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. சரிங்களா? பட்டாபிராம் டைடில் பார்க் பாத்தீங்க அப்படின்னா 15 நிமிஷம் டிராவல்ல தான் இருக்கு. 2.5 கிலோமீட்டர்ல அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. மீஞ்சூர் டு வண்டலூர் போற அவுட்டர் ரிங் ரோடு. பேக் சைடுல பாருங்களேன், சைட்டுக்கு ஆப்போசிட்ல ப்ரொவிடன்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் இருக்கு. விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கூட இருக்கு. வேல்டெக் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுமே நியர்பைல தான் இருக்கு. 25 லட்சத்துக்கு இங்க தனி வீடு கொடுத்துட்டு இருக்காங்க. 2 BHK பாத்தீங்க அப்படின்னா 30 லட்சத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. டோக்கன் அமௌண்ட் வந்து 50,000 இருந்தாலும் இந்த சைட்ல வந்து நீங்க புக் பண்ண முடியும். பேங்க் லோன் அவைல் பண்ணி கொடுத்துருவாங்க. 90% வரைக்கும் பேங்க் லோனும் அவைலபிள் இருக்கு. நீங்க சென்னை லிமிட்டுக்குள்ள பட்ஜெட்ல பிளாட்ஸ் பாத்துட்டீங்களா? அப்ப இந்த சைட் உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஹில்ஸ் அலமாதில லொகேட் ஆயிருக்கு. இந்த சைட்டை பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நியர்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லி ரெசிடென்ஷியல்குள்ள தான் அந்த சைட் லொகேட் ஆயிருக்கு. வேற லெவல்ல வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சைட்டை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வெளியே பார்க்கலாம். இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா சென்னை லிமிட்டுக்குள்ள தான் இருக்கு. சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவலோட இருக்கு. அது மட்டும் இல்லாம 4 ஏக்கர்ல 117 பிளாட்ஸா கொடுத்துருக்காங்க. வேற லெவல்ல டெவலப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஆர்ச்ல இருந்து, அதே மாதிரி பிளாக் டாப் ரோட்ல இருந்து, அவனி ட்ரீஸ்ல இருந்து, மட்டும் இல்லாம ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் கூட செட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லே அவுட்டை பக்காவா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் சென்னை லிமிட்டுக்குள்ள சிஎம்டி அப்ரூவலோட அதுவும் பட்ஜெட்டில் நீங்கள் லேண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சைட்டு உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதுவும் சொல்ல போகிற பட்ஜெட் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து வாங்கிக்க முடியும். அதுல இருந்து நீங்க 1 கிரவுண்ட் 2 கிரவுண்ட் எத்தனை கிரவுண்ட் வாங்கிக்கலாம். இந்த சைட் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஹில்ஸ் அலமாதில லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரெட் ஹில்ஸ் டு திருவள்ளூர் போற ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ல தான் சைட் லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஆன் ரோட் பஸ் ரூட்டுங்க. இந்த வழியா தான் பஸ் ரூட். சரிங்களா? இது எங்க இருந்து எங்க போகுது பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஹில்ஸ் டு பூச்சியாத்திப்பேடு அந்த பஸ்ஸை பிடிச்சிங்க அப்படின்னா இங்க வாசல்ல இறங்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி சிஎம்டி ரெரா அப்ரூவலோட இருக்கு. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் சைட்டுக்குள்ள என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ சைட்டுக்கு சரௌண்டிங்ல நியர்பைல என்னென்ன டெவலப்மெண்ட் வருதுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நியர்பை பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஹில்ஸ் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்லாம் லொகேட் ஆயிருக்கு. அங்கதான் நியர்பைல மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பட்டாபிராம் டைடில் பார்க் பார்த்தீங்க அப்படின்னா 15 நிமிஷம் டிராவல்ல தான் இருக்கு. இந்த சைட்டுக்கு கனெக்டிவிட்டி பக்காவா இருக்கு. ஏன்னா இங்க இருந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ல அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. அது எங்க இருந்து எங்க வரைக்கும் போகுது பாத்தீங்க அப்படின்னா மீஞ்சூர் டு வண்டலூர் போற அவுட்டர் ரிங் ரோடு. எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா இங்க இருந்து ஜஸ்ட் நீங்க வந்து பட்டாபிராம் அந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இறங்குறீங்க அப்படின்னா லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஆவடி, ரைட் எடுத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர். அதே இல்லாம நீங்க ஸ்ட்ரைட்டாக போறீங்க பூந்தமல்லியில் இறங்குறீங்க அப்படின்னா லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா போரூர். சரிங்களா? ஸோ அதே ரைட் எடுக்கிறீங்க அப்படின்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப், அதாவது வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் மாதிரி குத்தம்பாக்கத்துலையும் பஸ் ஸ்டாப் வருது. ஸோ அதுக்கு நீங்கள் அந்த சைடு போய்க்க முடியும். அங்கேருந்து திருப்பதி கூட போய்க்க முடியும். அந்த லைனில் தான் எக்ஸ்பிரஸ் ஹைவே வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே வண்டலூரில் போய் இறங்குறீங்க அப்படின்னா தாம்பரம் போய்க்கிற முடியும், கிளம்பாக்கம் போய்க்கிற முடியும். ஸோ கிளம்பாக்கம் போயிட்டாலே மெயினான ஊருக்கு எல்லாமே அங்கே ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி இந்த சைட்டுக்கு பக்காவாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே குடியிருக்கு மத்தியில் தான் அந்த சைட் லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து ஃபேமிலியாக வந்து இங்கே லொக்கேட் பண்ணணும், உடனே உங்கள் வீடை வந்து மூவ் பண்ணணும், இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நியர்பை ஸ்கூல் காலேஜ் தான் பார்ப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக பேக் சைடில் பாருங்களேன், சைட்டுக்கு ஆப்போசிட்டில் ப்ரொவிடன்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் இருக்குது. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நியர்பையில் இந்த ஸ்கூல் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேல்டெக் இங்கேருந்து நியர்பையில் இருக்கிறது வேல்டெக் தான். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்டெக்கில் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு எல்லா ஸ்கூலுமே இருக்குது, காலேஜுமே இருக்குது. அந்த வகையில் நிறையாவே இருக்குது வேல்டெக்கில். அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுமே நியர்பையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் டைரி காலேஜ் கூட நியர்பையில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியர்பையில் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாமே நியர்பையில் தான் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட நியர்பையில் தான் இருக்குது. ரிலா ஹாஸ்பிட்டல் கூட இந்த சைட்லேருந்து நியர்பையில் தான் இருக்குது. பார்த்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நியர்பையில் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாமே நியர்பையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய தேவைகள் வாங்குறதுக்கான அனைத்து கடைகளுமே நியர்பையில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான லே அவுட்டாக தான் இந்த லே அவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபேமிலியாக மூவ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட்டில் தான் பார்ப்பீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 lakhs. சரிங்களா? ஸோ அந்த வகையில் 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா 25 லட்சத்துக்கு இங்கே தனி வீடு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 BHK பார்த்தீங்க அப்படின்னா
30 லட்சத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்ல இங்க வந்து அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் 600 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் சொல்லியிருக்கேன். நீங்க அதுல இருந்து 1 கிரவுண்ட் 2 கிரவுண்ட் எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்குறது இபி தான் பாப்பீங்க. இது நம்ம சைட்டுக்குள்ளே வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இபி ஃபெசிலிட்டியுமே இருக்கு, அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாக் டாப் ரோட்ல இருந்து அவென்யூ ட்ரீஸ் வரைக்கும் ஆர்ச்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. அது மட்டும் இல்லாம ரெடில்ஸ் டு பூச்சியத்திப்பேடு போற ஆன் ரோட்ல தான் இந்த சைட்டே லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 25 லட்சத்துக்கு உங்களுக்கு தனி வீடே கிடைக்குது. அதே மாதிரி 30 லட்சத்துக்கு 2 BHK வில்லா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம 600 ஸ்கொயர் ஃபீட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 15 லட்சம் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு பட்ஜெட்ல வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சைட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள வருது. ஸோ இந்த சைட்ல நீங்களும் புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இனிஷியலா, அதாவது டோக்கன் அமௌண்ட் வந்து 50,000 இருந்தாலும் இந்த சைட்ல வந்து நீங்க புக் பண்ண முடியும். அதே நீங்க ரிஜிஸ்டர் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா 3 லட்சம் உங்க கையில இருக்கா, அதை மட்டும் எடுத்துட்டு வாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இதை பேங்க் லோன் அவைல் பண்ணி கொடுத்துருவாங்க. 90% வரைக்கும் பேங்க் லோனும் அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த சைட்டில் நீங்கள் வந்து சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களை வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற வரைக்குமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான லே அவுட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. ஸோ உடனே உங்கள் சைட் விசிட்டை புக் பண்ணுங்கள், இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.